கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய வெளியேறப்பெற்ற நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது என்ற அன்பின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக மதுரையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சபையார் தங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டும் உங்களை எல்லாம் சந்தித்து அவருடைய திவ்ய மகத்துவமுள்ள சத்தியங்களை பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய இரட்சகர் மூலியமாக 1000 ஸ்துதியும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக் கொள்கிறேன். காலையில் பொங்கல் நான் சாப்பிட்டது, நீங்கள் அது சாப்பிடாமல் இருக்கிறதுனால நீங்கள் நாங்கள் அதை மதுரையில் எப்படி சொல்லுவோம்னா ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் அப்படின்வோம். 2 பொங்கல் சாப்பிட்டா 2 ஸ்லீப்பிங் டோஸு அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலை. பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய முகங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் உற்சாகமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு தூக்கம் வராதுன்றதை நான் நிச்சயிச்சுட்டு இப்போ இந்த ஒரு தலைப்புக்குள்ளே போகலாம். தலைப்பு மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள வீடு. மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள வீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த படத்திலே ஒரு மதில் இருக்கா, மதிலுக்குள்ளே வீடு இருக்கா. அதே மாதிரி வீடுகள் எங்கேயும் இருக்கும், மதிலுக்கு வெளியிலேயும் இருக்கும் நிறையா வீடுகள். இப்போ நாம் பார்க்க போகிற வீடு எது? மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வீடு. சரிங்களா? இது இந்த வீட்டை குறித்ததான ஒரு நியாயப்பிரமாணத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடு வாங்குறோம், வீடு விற்போம், இல்லைன்னா வீடை மார்ட்கேஜ் லோனு அடமான கடனுக்கு வைப்போம். கரெக்டுங்களா? இது மாதிரி நிறையா விஷயம் செய்வோம். அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய நிலங்களையோ வீடுகளையோ விற்பதோ அடமானம் வைப்பதோ குறித்து தேவன் அந்த ஜனங்களுக்கு சில பிரமாணங்களை கொடுத்திருந்தார். அதில் விசேஷமாக எல்லாரும் எடுத்துக்கோங்க, லேவியராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அந்த 25வது அதிகாரத்தில் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். விசேஷமாக யூபிலி வருஷத்தில் இந்த விற்ற வீடுகள் நிலங்கள் இதெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்கும், அது எப்படி திரும்பி கிடைக்கும் அல்லது திரும்பி கிடைக்காது அப்படின்ற பிரமாணங்களை அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே எழுதி கொடுக்குறார். சரிங்களா? இதில் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள வீடை விற்கிறதா இருந்தால் அந்த பட்டணம் யூபிலி வருஷத்தில் திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. கிடைக்கும். யூபிலியில் எல்லாமே என்ன ஆயிடும்? எல்லாமே என்ன ஆயிடும்? திருப்பி கிடைச்சிடும். ஆனால் இந்த வீடு கிடைக்காது, இந்த வீடு மட்டும் கிடைக்காது அப்படின்னு பிரதர் சொல்கிறாங்க. பிரதர் சொல்கிறது தான் சரி. சரிங்களா? எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு ஆதார வசனத்துக்குள்ளே போகலாம். லேவியராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 29லிருந்து 31 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற 1 வருஷத்திற்குள் அதை மீட்டு கொள்ளலாம். 1 வருஷத்துக்குள்ளாக அதை மீட்டு கொள்ள வேண்டும். 1 வருஷத்துக்குள்ளே அதை மீட்டு கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும். ஒரு வருஷம் ஃபஸ்ட்டு வசனம் நம்ம பார்த்துலாம், ஒவ்வொன்றா போகலாம். ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகி வீட்டை விற்றால் அதை விற்ற 1 வருஷத்துக்குள்ளே அந்த வீட்டை என்ன பண்ணிக்கணும்? அவர் மீட்டு கொண்டுறணும். அவரே திருப்பி பணத்தை கொடுத்து என்ன பண்ணிடணும்? மீட்டுக்கணும். 1 வருஷத்துக்குள்ளே மீட்டுக்கல அப்படின்னா 1 வருஷம் 1 நாள் ஆனால் கூட அந்த வீடு தலைமுறை தோறும் வாங்கினவனுக்கே உரியதாகும். பார்க்கும்போது
யூபிலி வருஷத்திலும் அது விடுதலை ஆகாது. சரிங்களா? அதே சமயம் மதில் சூழப்படாத கிராமங்களில் உள்ள வீடுகளோ அல்லது தேசத்தில் அந்த நிலங்களோ பார்க்கும்போது அந்த வீடு அவர் என்னவா கணக்கு பண்ணிடுவார்னா நிலம் கணக்குக்கு தான் வரும். மதில் சூழப்படாத இடத்துல இருக்கிற வீடு என்ன கணக்கில் வரும்னா நிலத்து கணக்கு மதிப்பீடில் தான் வரும். அது மீட்கப்படலாம். யூபிலி வருஷத்தில் அது என்னாகும்? விடுதலை ஆகும். வீடோ நிலமோ யூபிலி வருஷத்தில் மதில் சூழப்படாத இடத்துல இருக்கிறது என்னாகும்? விடுதலை ஆயிரும். ஆனால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய வீடு விடுதலை ஆகாது. சொல்கிற புரிஞ்சிட்டிங்களா? சரி, இவ்வளோ தான் நம்ம பாடத்துக்கு எடுத்துக்கிட்ட ஒரு ஆதாரமான வசனம். இந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் நமக்கு தேவன் வச்சிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ம் 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 சரி, இப்போ மதில் சூழப்படாத வீடுன்னு ஒன்று இருக்குது, மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள வீடுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப ஞானவான்களாக இருக்கிறதுனால நீங்கள் அதை சரியாக சொல்லிட்டீங்க. சரிங்களா? இதுக்கு ஹைப்பு கொடுக்கறதுக்கு இங்கே வேலையே இல்லை. அந்த வீடு யார் தான்? மதில் சூழ்ந்த பட்டணத்தில் இருக்கிற வீடு யார் தான்? நாம தான். மதில் சூழ்ந்திருக்கு. அந்த மதில் எதை அடையாளப்படுத்தும்? அது எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? கரெக்டா? மதில் சூழ்ந்திருந்தால் அந்த மதில் எதை அடையாளப்படுத்தும்? அந்த வீடு யார் தான்? நாம தான். நம்ம இந்த வீட்டை விற்கலாமா? 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 முதல்ல விற்கலாமா? விற்கவே கூடாது. ஒருவேளை விற்றுட்டோம், விற்கிற சூழ்நிலை வருமா? மனுஷன் வாழ்க்கையில் வரும். கண்டிப்பாக விற்கிற மூடில் தான் இருக்கீங்க போல். சரி, அப்படியே விற்றுடுறோம். அதை எத்தனை வருஷத்துக்குள்ளே மீட்டுறணும்? ஒரு வருஷத்துக்குள்ளே. இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே மீட்கிறதுனா என்னது? விற்கிறதுனா என்னது? இல்லை, நம்ம தான் அந்த வீடு. விற்கிறதுனா என்னது? எதை அடையாளப்படுத்தும்? அந்த விற்ற வீட்டை சரி தெரியாமல் சூழ்நிலையில் விற்றுட்டோம். அதை எவ்வளோ நாளுக்குள்ளே திருப்பி வாங்கிக்கணும்? ஒரு வருஷத்துக்கு வரணும். அது ஒரு வருஷம் என்னது? ஒருவேளை அந்த ஒரு வருஷத்தில் வாங்கலைன்னா என்னது அப்படின்னு நமக்கு என்ன ஆகணும்? என்னது? சுவிசேஷ யுகம் தான் அந்த ஒரு வருஷமா? பஸ்கா காலத்துக்குள்ள இந்த வருஷம் பஸ்கா ராபோஜன் எத்தனாம் தேதி வருது? பிப்ரவரி 31. பிப்ரவரி 31 என்றைக்குமே வராது. மார்ச் 31ஆம் தேதி வருது. இந்திய சட்டத்திலே இருக்கா? பரவாயில்லையா? இப்போ ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கே. எப்படி இல்லாமல் இருக்கு? எனக்கு தெரியல. யூபிலி, ஏன்னா இது யூபிலியோட கனெக்ட் ஆகிறது. இந்த வசனம் யூபிலியோட கனெக்ட் ஆகுது. நமக்கு அது தெரியாது. எதனால் இந்த ஒரு கேள்வியை, இந்த ஒரு பாடத்தை பார்க்க வேண்டியிருந்துச்சுன்னா, போன வருஷம் ஜென்ரல் கன்வென்ஷன் நடந்த இடத்துல பொதுவாக ஒரு லைவ் கொஸ்டின்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது ஒரு சகோதரன் இருந்துச்சு இந்த கேள்வி கேட்டார். இந்த வசனத்தை கோடிட்டு கேட்டார். யூபிலி வருஷத்தில் இந்த மதில் சூழ்ந்த பட்டணன்ற வீடு விற்றுட்டா ஒரு வருஷத்துக்குள்ளே மீட்டுக்கலைன்னா அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். இது ஒரு சப்ஜெக்டாகவே எடுக்க வேண்டியிருக்கனால உடனே என்ன பண்ண முடியாது, அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஓரளவு சொன்னோம், ஆனாலும் முழுசாக சொல்ல முடியல. அதை தேவனுடைய கிருபையில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவது, விற்கவே கூடாது. அடமானம் வேணால் என்ன பண்ணலாம், வைக்கலாம். எதையுமே விற்கக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், லேவியராகமம் அதிலேயே 25ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். நீங்கள்
பரதேசிகளும் என்னிடத்தில் புற குடிகளுமாய் இருக்கிறீர்கள். ஆக்சுவலா தேசம் நிலம் என்ன ஓனர் யாரு? நான் தான். தேவன் சொல்றார், நான் தான் ஓனரு, நீங்களாம் யாரு? நீங்களாம் யாரு? சும்மா நீங்க டெனன்ட்டு தான், சும்மா வாடகைக்கு தான் இருக்கிற கணக்கு. ஓனர் யாரு? நான் தான் ஓனர். இதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ப்ராஃபஸியில் நம்ம இந்த வசனத்தை பார்த்துருப்போம். சரிங்களா? இஸ்ரேல் பிரதமர் இந்த காசாவை என்ன பண்ணிடுவார்? விட்டு கொடுத்துருவார். இன்றைக்கி பாருங்கள், அன்றைக்கி கொடுத்தது பிரச்சனையே திருப்பி ஆனால் தேவன் கொடுத்துட்டாரா இல்லையா? ஆல்மோஸ்ட் கொடுத்தது தான். காசா யார் கையில் தான் இருக்குது? இப்போ இஸ்ரேல் கையில் தான் இருக்குது. இப்போ அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு ஏதோ அமைப்பை போட்டு அது இத்தினூண்டு இடத்துக்கு வீம்புக்குன்னே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்காரு. புட்டின் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து வரேன் அந்த அமைதி இயக்கத்துக்குள்ளே நானும் கலந்துக்கிறேன், உடனே நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, புட்டினை சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு மாதிரி போயிட்டுருக்குன்னு வைங்க. பட் தேசத்தை, அதாவது தேசம் என்னுடையது அப்படின்னு யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் நிலங்களை அறுதியாக என்ன பண்ண வேண்டாம், விற்க வேண்டாம், நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாக இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம்? அடகு வைக்கலாமா? விற்கக்கூடாது. அடகு வைக்கலாமா? என்ன சொல்ல மாட்டீங்க? இப்போ உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தாச்சு. இப்போ யோசுவா கொடுத்தார் இல்லையா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இடத்த கொடுத்துட்டார், பிரிச்சுட்டார். இப்போ எனக்கு எடுக்கிற இடத்த, எனக்கு ஏதோ வறுமை, இப்போ நிலத்தை விற்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லியிருக்கு. யாருக்காவது ஒத்திக்கி விட்டுறலாமா? கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா? இதுக்கு தான் லேவியராகமம் எத்தனாவது அதிகாரம் எடுத்து பார்க்க சொன்னோம்? 25வது அதிகாரம் எடுக்க சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ அதில் கொஞ்சம் வாசிப்போமா? ரைட், இதில் வராது, பைபிள் எடுத்துக்கோங்க. எட்டாவது வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுக்குள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக, அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். 10வது வசனம். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூப்ளி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். இப்போ பார்க்கும்போது 7 வருஷம் கவுண்ட் பண்ணி, அதான் 7வது வருஷம் ஓய்வு வருஷம், கரெக்டுங்களா? 6 வருஷம் வேலை நாள்லேருந்தே அது தொடங்கும். 6 நாள் வேலை நாள், 7வது நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். அதுபோல் 6 வருஷம் ஒரு வேலைக்கான வருஷமாக இருந்து 7வது வருஷம் அவங்களுக்கு ஓய்வு வருஷம். அதே போல் 7வது வருஷம் 49வது வருஷத்துக்கு அடுத்து வர வருஷம் 49வது வருஷம் ஓய்வு வருஷம்தான். 50வது வருஷம் என்ன வருஷம்தான்? ஓய்வு வருஷம்தான். சரிங்களா? இந்த 2 வருஷத்துலேயும் அவங்க எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா விதைக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்படி விதைக்காமல் இருக்கும்போது பலன் எப்படி கிடைக்கும்னா 6வது வருஷத்துலேயே 3 மடங்கு பலன் தேவன் கொடுத்துருவார். அதை 6, 7, 8 அது வரைக்கும் சாப்பிட்டு 9வது வருஷம்தான் அந்த வருஷத்துடைய காரியங்களை வந்து அவங்க புசிப்பாங்க. இதை கூட வசனமாக சொல்லியிருக்கிறாரு. எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 19ஆம் வசனம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 7ஆம் வருஷத்தில் அதை புசிப்போம். எதை புசிப்போம்? எதை புசிப்போம்? நாங்கள் விதையாமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலை சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். 7ஆம் வருஷத்துல நாங்க என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டா 6வது வருஷமே எத்தனை மடங்கு கொடுத்துறாரு? 3 மடங்கு கொடுத்துறாரு. நீங்க
எத்தனாவது வருஷம் வரைக்கும் சாப்பிடுவீங்கன்னு சொல்கிறாரு? எத்தனாவது வருஷம் வரைக்கும் சாப்பிடுவோம்? ஏதாவது பைபிள் வச்சுருக்கீங்களா? அதை பார்த்து சொல்லுங்கள். எத்தனாவது வருஷம் வரைக்கும் சாப்பிடணும்? 9வது வருஷம் வரைக்குமே. அப்படின்னா 6வது வருஷம் அதோட பலனை கொடுத்துரும். எக்ஸ்ட்ரா 3, 7, 8, 9 வரைக்கும் தேவன் என்ன பண்ணிடுறாரு? கொடுத்துட்றாரு. சரிங்களா? ஏன்னா இவங்க அதுக்கப்புறம் தான் விதைப்பாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் தான் பலன் கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி அவர் கொடுத்துட்றாரு. இப்போ பாருங்கள், இந்த சூழ்நிலை இருந்தால் கூட இது ஒரு பிரமாணம். அதே சமயத்தில் 13வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். இந்த 49 முடிஞ்சு 50வது வருஷம் வருதுல, அந்த யூபிலி வருஷம், அந்த வருஷம் அப்படி அதில் என்ன நடக்கணும், என்ன பண்ணணுன்ற பிரமாணத்தை வாசிக்கலாம். அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். ஆகையால் பிறனுக்கு அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன்னா என்ன அர்த்தம்? சொந்த இடத்துக்கு. அப்படின்னா ஏற்கனவே இருந்த இடத்த அவர் என்ன பண்ணியிருக்காரு? அடமானம் பண்ணி வித்திருக்கிறார். அடமான கடனா வித்திருக்கிறார். கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, அடுத்த வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களில் தொகைக்கேற்ப பிறரிடத்தில் கொள்ளுவாயாக. பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கேற்க அவன் உனக்கு விற்பானாக. இது என்ன புரியுதா? என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்றது லேண்டுக்கு? இப்போ யூபிலி வருஷம், போன வருஷம் தான் யூபிலி வருஷம் அப்படின்னு வச்சுக்கோமே, 50வது வருஷம் தான் யூபிலி வருஷம். இந்த வருஷம் நான் என்ன பண்ண நினைக்கிறேன்? எனக்கு இருக்கிற பிரச்சனையில் நான் லேண்டையோ வீட்டையோ என்ன பண்ண நினைக்கிறேன்? விற்க நினைக்கிறேன். அப்படின்னா மிச்சம் அடுத்த யூபிலி வர்றதுக்கு எத்தனை வருஷம் இருக்குது? எத்தனை வருஷம் இருக்குது? இன்னொரு 49 வருஷம் இருக்குது. அப்படின்னா என் லேண்ட் ரேட் எவ்வளவு கூடும்? புரியுதுங்களா? அதே சமயத்தில் இப்போ நான் என் லேண்டு விற்க போகும்போது யூபிலி வருஷம் இன்னொரு 5 வருஷத்தில் வந்துடணும் ஒரு சூழ்நிலை இருக்குன்னா என் லேண்டு வேல்யூ எவ்வளவு? ஏன்னா அவர் 5 வருஷம் விவசாயம் பண்ணி அந்த பலனை தான் எடுத்துக்க போகிறார். இப்போ லேண்டை கம்மியான ரேட்டுக்கு தான் என்ன பண்ணுவார்? வாங்குவார். இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதில் நீ எதுவும் அநியாயம் பண்ணாத. நீ ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அநியாயமாக ரேட் என்ன பண்ணாத, ஃபிக்ஸ் பண்ணாத. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யூபிலி வர்றதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50,000 ரூபா கொடுத்து தான் வருஷத்துக்கு 10,000 ரூபா கணக்கு பண்ணி கொடுத்து லேண்டை வாங்கியிருக்கிறான்னு வச்சுக்கோமே. இப்போ யூபிலிக்கு அடுத்த வருஷம் வந்து இவர் விற்க வர்றார் அப்படின்னா, இப்போ போனதில் 50,000 ரூபா தான் கொடுத்தேன், ஏன்னா 1 லட்சமாக என்ன பண்ணிக்க வாங்கிக்கன்னா அது எவ்வளோ பெரிய அநியாயம். ஏன்னா இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 49 வருஷம் இருக்குது. சொல்கிற புரியுதுங்களா? அப்போது இப்போ ஆனால் அந்த 50வது வருஷம் வரும்போது இப்போ என்ன பண்ணணும்? அடுத்தவர் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அந்த லேண்டை யாருக்கு கொடுத்துடணும்? அந்த வித்தவருக்கு என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். சரிங்களா? இவர் மறுபடியும் விற்பாரா? யூபிலி வருஷம் மட்டும் இவர்கிட்ட இருக்கும், மறுபடியும் விற்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இருக்கு. ஏன்னா வாங்குறதுக்கு இவர்கிட்ட காசு இருக்கு. புரியுதுங்களா? இதை தான் அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 வாசி. 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். 7ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும். சிஸ்டர் 24வது வசனம். உங்கள் காணியாட்சியான தேசம் எங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடங்கொடுக்க கடவீர்கள். உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலரை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் அதை விற்ற பின் சென்ற வருஷத்தின் தொகையை தள்ளி மீந்த தொகையை ஏற்றி கொண்டவனுக்கு கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். இப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும். அப்பொழுது அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போவான். போதும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சுங்களா? யாருக்கா சந்தேகம் இருக்கா?
ஆ இப்போ ஒருவேளை அவரால் மீட்க முடியல அப்படின்னா அவர் இனத்தான் கூட என்ன பண்ணலாம், மீட்கலாம். அதே சமயத்தில் இவரால் மீட்கவே முடியல கடைசி வரைக்கும்னாலும் கூட யூபிலி வருஷத்தில் அந்த இதை அவருக்கு திருப்பி என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா தேவன் வந்து இந்த இடத்துல சமநிலை பிரமாணத்தை கொண்டு வரல, அதே சமயத்தில் வாழ்வாதாரத்துக்கான ஒரு நிலைமை என்ன பண்ணுறாருன்னா உறுதி செய்கிறார். எல்லாருமே வாழணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, உறுதி செய்கிறார். புரியுதுங்களா? ரைட். இப்போ நம்ம பார்த்த இவ்வளோ நேரத்தில் இப்போ தான் நம்ம என்ன அடுத்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சமயத்தில் ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள்ளே அவன் என்ன பண்ணிக்கணும், மீட்டுக்கொள்ளணும். மீட்டுக்கொள்ளலைன்னா அது வாகனத்துக்கு தான் சொந்தம். யூபிலி வருஷத்திலும் அது என்ன ஆகாது, விடுதலை ஆகாது அப்படி சொல்கிறார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஏன் மற்ற லேண்டு வந்து யூபிலி வருஷத்தில் விடுதலை ஆயிடுது, மதில் சூழ்ந்த பட்டணம் மட்டும் விடுதலை ஆக மாட்டேங்குது, அந்த வீடு மட்டும் விடுதலை ஆகிறது கிடையாது அப்படின்னு ஏன் சொல்கிறார்? ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவலாக நம்ம அப்போ பார்க்க போகிறோம். ஆவி நமக்கு என்ன பாடம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏன் அங்கே அப்படி சொல்லியிருந்தாருன்னு கேட்குறேன். இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட ஏன் அப்படி சொல்லியிருந்தார்? நமக்கு அதில் ஒரு பாடம் வச்சிருக்கிறாரு, அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். அவங்கள்ட்ட ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த வெளியில் இருக்கிற லேண்டு இதெல்லாம் வந்து கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தது தானே. இதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம், இதில் வீடு கட்டிக்கலாம், எது பண்ணிக்கலாம். ஆனால் மதில் சூழ்ந்த பட்டணன்றது வந்து இவங்க போய் அந்த லேண்டை வாங்கி வீடு கட்டுறது, அதாவது இவங்களுடைய சுய சம்பாத்தியம் அதில் வாங்கி இவங்க போய் கட்டும்போது இது வந்து யூபிலி வருஷத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இது என்ன ஆகாது, விடுதலை ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்கிறார். சரிங்களா? இப்போது இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம எதுக்குள்ளே போகலாம், பொருளுக்குள்ளே போகலாம். வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. இப்போ நம்ம மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள வீடு பற்றினது ஒரு நியாயப்பிரமாணம். பவுல் என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளுடைய இல்லாம அது வெறும் நிழல் தான். அப்போ பொருள் இருக்கு. என்ன பொருள் இருக்கு அப்படின்னா, இந்த யூபிலி என்ன பொருளை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடியதை குறித்து என்ன பண்ணுதுன்னா யூபிலி சொல்லுது. கரெக்டுங்களா? அப்போ இழந்ததை ஜனங்கள் எப்போ தான் திரும்ப பெற்றுக்கொள்வாங்க, எப்போ பெற்றுக்கொள்வாங்க, ராஜ்யத்தில். அப்படின்னா ராஜ்யம் எப்போது ஆரம்பிக்கும்? ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா யூபிலி ஆரம்பிச்சிருச்சா? யூபிலி ஆரம்பிச்சிருச்சா? யாரோ இல்லைன்னாங்களே. இல்லை, 1,44,000 முடிஞ்சாதான் ஆரம்பிக்கும். ஆயிடுச்சு. இழந்தது எல்லாரும் பெற்றுக்கொண்டுட்டாங்க. பெற்றுக்கொள்ளலை. யாருமே பெற்றுக்கொள்ளலை. கிராஜுவலாக தான் போகும். பாருங்கள், இப்போயே எத்தனை கிராஜுவலாக போகும். ஒருத்தர் பெற்றுக்கொண்டார்கள், ஒருத்தர் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் தான் குழப்பி கேட்குறேன்னா, இல்லை இது எப்படி குழப்பி கேட்டாலும் ஒரே பதில் தானே வரணும். சரியா? சரி, இப்போ பாருங்கள். முதலாவது யூபிலினா என்ன? இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வது. சரிங்களா? பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்கும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் அது விழுந்த இடத்துலையே வா வா வா. என்ன ஒரு இப்போ போய் என்ன ஒரு இப்போ ஒரு மரத்தை வெட்டுறவன்ட்ட போய் மரத்தை வெட்டி கீழே போட்டான். அவன்கிட்ட போய், அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு சொல்லுங்க தம்பி. அவன் காலகாலமாக மரம் வெட்டுறவன்.
அவன்கிட்ட போய், அண்ணே மரம் தெற்க விழுந்தாலும் வடக்க விழுந்தாலும் விழுந்த இடத்துல தானே கிடக்கும் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை இப்படி ஏற இறங்க பார்ப்பான். ஏண்டா நான் பறந்து பறந்து போனா சொன்னேன், விழுந்த இடத்துல தான். இது என்ன சொல்ல வருது? மரம் யாரை அடையாளப்படுத்துது? மனுஷனை அடையாளப்படுத்துது. அவன் விழுந்துட்டானா விழுந்தது தான், அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவன் எப்போ எந்திரிச்சு நிற்பான்? ராஜ்யத்தில் தான் அவன் எந்திரிச்சு நிற்பான். அதுதான் நம்ம பார்க்குற ராஜ்யத்துக்குரிய வசனம். ஏசாயா 65வது அதிகாரம் 21வது வசனம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். அப்படின்னா எல்லாருக்கும் என்ன வீடு? ஓன் ஹவுஸ். வீட்டுக்காரர் தொல்லை இல்லாத சொந்த வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவையில் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாக இருப்பது இல்லை. இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா யூபிலி அப்படின்னு என்ன பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம். இப்போ கேள்வி என்னென்னா, யூபிலி ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? யூபிலி சப்ஜெக்ட் பேசிக்கில் வர்ற சப்ஜெக்ட் தான், பேசிக் சப்ஜெக்டில் வர்ற சப்ஜெக்ட் தான். அது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? யூபிலின்னு கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? 2 2 2 3 3 3 மறந்து போச்சா? சரி, இப்போ ஞாபகப்படுத்திக்கலாமா? ரைட். இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், இந்த இது ரொம்ப முக்கியம். இந்த சார்ட்டு பாருங்கள், எல்லாமே 7 7ஆக தான் டிசைன் பண்ணியிருக்கிறார் தேவன். 7ஆம் நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். 7 ஓய்வு நாள் இன்ட்டு 7 ஓய்வு நாள் 49வது நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். 49வது அடுத்து வர 50வது நாள் என்ன ஓய்வு நாள்? பெரிய ஓய்வு நாள். அப்போ அந்த பெரிய ஓய்வு நாளில் தான் அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவி என்னாச்சு? பெற்றார்கள். கரெக்டுங்களா? அப்புறம் அடுத்து பாருங்க, இப்போ நாள் போயிட்டு வருஷத்தில் ஆரம்பிக்கிறார். 7வது வருஷம் என்ன வருஷம்? ஓய்வு வருஷம். 7 7வது வருஷம் 49வது வருஷம் என்ன வருஷம்? ஓய்வு வருஷம். அதே சமயத்தில் 50வது வருஷம் எப்படிப்பட்ட ஓய்வு வருஷம்? பெரிய ஓய்வு வருஷம். அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க? யூபிலி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரியா? இப்போ 50 யூபிலி, அதாவது யூபிலினாலே 50வது வருஷம். 50வது 50 யூபிலி வந்துருச்சுன்னா, அதாவது 50 யூபிலியை கனெக்ட் பண்ணுறோம். 50 வருஷமாக 50வது, அதாவது 2500 வருஷம் வருது பார்த்தீங்களா? அது என்ன யூபிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன யூபிலின்னு பார்த்தீங்கன்னா பெரிய யூபிலி. எப்படி இவ்வளோ நாள் ஓய்வு நாள், பெரிய ஓய்வு நாள், ஓய்வு வருஷம், பெரிய ஓய்வு வருஷம், யூபிலி அப்படின்னு சொல்கிறோமோ, இப்போ 50வது வருஷம் எத்தனாவது என்ன யூபிலி? அதுக்கு பேர் பெரிய. இதை பார்த்து சொல்லாதீங்க, இவ்வளோ நேரம் கேட்டதை வச்சு சொல்லுங்கள். அதுக்கு பேர் என்ன யூபிலி? பெரிய யூபிலி. சரிங்களா? நல்லா நல்லா டேர்ம் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு யூபிலி பற்றி சொல்ல போகிறேன். அந்த யூபிலிக்கு பேர் என்னென்னா மெகா யூபிலி, அல்லது தமிழில் சொல்கிறா இருந்தா மகா பெரிய யூபிலி. மறுபடியும் ஒவ்வொன்றா சொல்லட்டுமா வேணாமா? யூபிலியில் எத்தனை யூபிலி இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கள். யூபிலியில் எத்தனை யூபிலி இருக்குது? யூபிலி, பெரிய யூபிலி, மகா பெரிய யூபிலி. சரிங்களா? யூபிலின்றது எத்தனாவது வருஷம்? 50வது வருஷம். பெரிய யூபிலின்றது எத்தனாவது வருஷம்? 2500வது வருஷம் வருது பார்த்தீங்களா? அதான் என்ன யூபிலி? பெரிய யூபிலி. அப்போ மகா பெரிய யூபிலி
அது அது என்ன யூபிலின்னு இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ரைட். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா, யூபிலி ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. யூபிலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்ப கொடுத்தலுடைய காலம் என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிச்சாச்சு. இதில் எந்த யூபிலி, இந்த 3 யூபிலி சொன்னோம்ல, யூபிலி, பெரிய யூபிலி, மகா பெரிய யூபிலி அப்படின்னு சொல்றதுல எந்த யூபிலி தெரியுமா? இது என்ன யூபிலி? பெரிய யூபிலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது 50 × 50 2500வது வருஷம் ஏற்கனவே தொடங்கியாச்சு. சரி, எப்படி பிரதர் சொல்கிறீங்க? நான் மகா பெரிய யூபிலி இன்னும் சொல்ல வரல, பெரிய யூபிலி பற்றி தான் சொல்கிறேன். சரிங்களா? எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தானே இந்த யூபிலி பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இவங்க 50 யூபிலி கொண்டாடி இருந்தாங்கன்னா தான் அது 2500. கரெக்டுங்களா? அப்படின்னா இவங்களுக்கு யூபிலி இவங்க கொண்டாடினதுலேருந்து 50வது யூபிலி கொண்டாடிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டாலே பெரிய யூபிலி ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு நமக்கு என்ன ஆயிரும்? தெரிஞ்சிருமா தெரியாதா? தெரிஞ்சிரும். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்க வந்து எகிப்திலேருந்து அடிமையாக இருந்து வந்து கானான் தேசத்துக்குள்ள பிரவேசம் யோசுவா தலைமையில் இப்போ என்ன ஆகுது? தேசம் பிரிக்கப்படுது. அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆகுது. அப்போ இருந்தே அந்த யூபிலி வருஷம் கால்குலேட் ஆகுது. முதல் வருஷத்துலேருந்து யூபிலிக்கான அந்த 7 ஓய்வு வருடங்கள் இப்படிலாம் கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நியாயாதிபதிகளுடைய காலம் எவ்வளோ இருந்துச்சு? 450 வருஷம் இருந்துச்சு. ராஜாக்களுடைய காலம் எவ்வளோ இருந்துச்சு? 513 வருஷம். ராஜாக்களின் காலம் முடியும் போது என்ன நடந்துச்சு? இந்த ஜனங்கள் புறஜாதி ராஜாக்கள் கையில் என்ன பண்ணப்படுறாங்க? ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. இந்த ராஜாக்கள் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களால் யூபிலி அனுசரிச்சிருக்க முடியுமா? முடியாது. அப்போ யூபிலி இவங்க அனுசரித்த மொத்த காலப்பகுதி எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னா 969 வருஷமாக இவங்க யூபிலி என்ன பண்ணி இருந்திருக்கிறாங்க? அனுசரித்து இருந்திருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்த யூபிலிகள் மொத்தம் 969 வருஷம் வருஷங்களில் அனுசரித்த யூபிலிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 969 டிவைடட் 50 போட்டால் எத்தனை யூபிலி வருது? 19 யூபிலி அனுசரிச்சிருக்கிறாங்க. 19 யூபிலி அனுசரித்து 19வது வருஷம் போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த 19வது வருஷம் இவங்க எங்கே போயிட்டாங்க? பாபிலோனுக்கு சிறைக்குள்ளே போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா பாபிலோனுக்கு எப்போ சிறைப்பட்டு போனாங்க? எந்த வருஷம்? எப்போ போனாங்க? கிபி 606வது வருஷம் அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் யூபிலி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அனுசரிச்சா இருந்தாங்க? சிறைப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி முதல் இருந்து சொல்லவா? பொங்கல் நான் தான் சாப்பிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், 969 வருஷம் அவங்க யூபிலி கொண்டாடி இருக்கிறாங்க. மொத்தம் 19 யூபிலி. 19 யூபிலி கொண்டாடிட்டு 19வது வருஷம் வரும்போது எங்கே போயிட்டாங்க? பாபிலோனுக்கு போயிட்டாங்கங்க. சரிங்களா? நான் இப்போ என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, பாபிலோனுக்கு போனது எத்தனாவது வருஷம்னா 606வது வருஷம். அப்படின்னா யூபிலி அவங்க கடைசியாக கொண்டாடின வருஷம் என்ன? அப்போ 19 வருஷத்தை இப்போ என்ன பண்ணணும்? கூட்டணும். கரெக்டா? 19 வருஷத்தை கூட்டின எந்த வருஷம் வரும்? 606லேருந்து 19 கூட்டணும். 625. வெரி குட். இப்போ 625 அல்லது 626 ஒரு வருஷம் அந்த காலக்கணக்கில் வித்தியாசம் வரும். அப்படின்னா இப்போ மகா யூபிலி கணக்கு பண்ணணும்னா மொத்தம் எத்தனை வருஷம் வேணும்? மகா யூபிலியில் பெரிய யூபிலி கணக்கு பண்ணால் எத்தனை வேணும்?
500 வருஷம் வேணும். அப்படின்னா 2500 வருஷம் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து எந்த வருஷத்தை கழிக்கணும்? 626 கடைசி அனுசரித்த யூபிலியை தானே கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த வருஷம் வரும்னு பார்த்தீங்கன்னா 1874 தான் 50வது யூபிலி. இப்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2வது பிரசன்னத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ப்ரூஃப். நம்ம என்ன ப்ரூஃப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம்? என்னென்ன ப்ரூஃப் பார்த்துருக்குறோம் ஆண்டவர் இப்போ வந்திருக்கிறான்றதுக்கு? அத்திமரம் முதல்ல, சரிங்களா? அடுத்து அவ்வளோதானே? வெரி குட். சரி, அந்த தீர்க்க தரிசனங்களுடைய நிகழ்வுகள் பருஷியா காலத்தில் என்ன நடக்கும், எஃபிபனியா காலத்தில் என்ன நடக்கும், அது நடந்துகிட்டு இருக்கு. அப்போகாலிப்சிஸில் என்ன நடக்க போகுது, அது நடக்க போகுது. கரெக்டுங்களா? ரைட், வெரி குட். 2வது ப்ரூஃபு. 3வது வெரி குட். தானியேலுடைய அந்த ஒரு 1335 நாள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவன். பாலாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படக்கூடிய காலம். வெரி குட். அதுதான் பிரதர் சொல்லிட்டாங்க, அந்த பெருஷியா, எஃபிபனியா, அப்போகாலிப்சிஸ். வேற சரி, அது ஓகே. அவருடைய நாளிலே அவர் ராஜாக்களை வெட்டுவார்ன்றது ஓகே. பிரதர் ஒன்று சொன்னாங்க, புறஜாதியாருடைய காலம் என்ன ஆகுது? நிறைவேறுது. இஸ்ரேல் ஜனங்களை இனிமேல் புறஜாதிகள் என்ன பண்ண முடியாது, ஆள முடியாது. புறஜாதியின் காலம் என்ன ஆகுது? நிறைவேறுது. சரிங்களா? அப்புறம் விழுந்து போன தான் அத்திமரம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்து. அதுக்கப்புறம் அநேகர் இங்கும் அங்கும் ஓடி என்ன ஆவாங்க? ஆராய்வாங்க. அப்புறம் இணையான யுகங்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த யூபிலி 50வது யூபிலியோட வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம்? 1874. அதாவது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த நிழலால யூபிலியினுடைய அந்த நிறைவு. அப்போ நிழல் முடிஞ்சிருச்சுன்னா பொருள் என்ன ஆயிரும்? ஆரம்பிச்சிடும். அப்போ பொருள் என்ன ஆயிடுச்சு? ஆரம்பிச்சிருச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, கரெக்டுங்களா? கரெக்டா இல்லையா? இந்த யூபிலிக்கு என்ன பேர்? என்ன யூபிலி? மகா யூபிலி. மகா யூபிலியா பெரிய யூபிலியா? இருந்து போலாமா? யூபிலியில் எத்தனை யூபிலி இருக்கு? யூபிலி, பெரிய யூபிலி, மகா பெரிய யூபிலி. இப்போ நம்ம பார்க்கறது பெரிய யூபிலி. மகா பெரிய யூபிலி வேற ஒன்றும் இல்லை, வரவிருக்கக்கூடிய யுகா யுகம்தான் மகா பெரிய யூபிலி. அதுக்கு தேவன் அவர் ஒரு கால்குலேஷன் 7 போடணும் இல்லையா? போடணுமா போட வேணாமா? அவருக்கு எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கணும்? நான் கேட்குறேன், பிதாவாகிய தேவனுக்கு எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கணும் அவருக்கு யூபிலி ஆரம்பிக்கணும்னா? வெரி குட், வெரி குட். எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கணும்? 49,000 வருஷம் முடிஞ்சிருக்கணும். 49,000 வருஷம் எப்போ முடியும்? 1000 வருஷம் அடிச்சிச்சு முடியும் போது எத்தனை வருஷம் முடிஞ்சிடும்? 49,000 வருஷம் முடிஞ்சதுன்னையும் என்ன யூபிலி ஆரம்பிச்சிடும்? மகா பெரிய யூபிலி ஆரம்பிச்சிடும். எப்படி கால்குலேஷனா? இங்கே 4லேருந்து தொடக்கி எங்கே வரைக்கும் வச்சிருக்கிறார் பாருங்க இந்த கான்செப்டை. இதை தியானிக்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமாக, அதிசயத்தக்க விதமாக, ஆச்சரியமாக தேவனுடைய ஞானம், அவருடைய வல்லமை எல்லாத்தையுமே உணர முடியுது பார்க்கும்போது. இப்போ நம்ம இருக்கிறது எந்த யூபிலி? பூமியின் பெரிய யூபிலியில் இருக்கிறோம். ஏன்னா கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவானவர் என்ன பண்ணியிருக்கிறார்? விடுதலை கொடுப்பதற்காக என்ன பண்ணியிருக்கிறார்? வந்திருக்கிறார். அதை பார்க்கும்போது முதலாவது நம்ம பார்க்குறது அத்திமரத்துடைய உண்மை தான். அதை குறித்ததான வசனம் நமக்கு எசேக்கியேல் நம்ம ஏற்கனவே தெரியும். உரிமைக்காரனார் வரும் வரைக்கும் அது உனக்கு அது என்னது இருக்காது. எதுக்கும் வாசத்தில் எசேக்கியேல்
21 25லேருந்து 27. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு. இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன். உரிமைக்காரர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது உனக்கு என்ன இருக்காது. உரிமைக்காரரானவர் வந்துட்டார்னா அவ்வளோதான், முடிஞ்சு வந்தாச்சு. இப்போ இஸ்ரேல் தேசம் ஒரு சுதந்திர தேசம் ஆயிடுச்சு. இப்போ புரியுதான்னு பாருங்க. இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் இந்த சார்ட்டு. புரியுதா? ஓய்வு நாள், பெரிய ஓய்வு நாள், ஓய்வு வருஷம், பெரிய ஓய்வு வருஷம், யூபிலி, பெரிய யூபிலி மற்றும் மகா யூபிலி. பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சரஸ்வதிகளே, இப்போ தான் பார்க்குறோம். 6 வருஷம் வயலை விதைக்கணும், 7ஆவது வருஷம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கக்கூடிய ஓய்வு வருஷமாக அது இருக்கணும். அந்த வருஷத்தில் எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. 50ஆவது வருஷத்தை பரிசுத்தப்படுத்தி அதை விடுதலை கூறப்படுவீர்கள். அது யூபிலி வருஷம். சரி, அதுலேயும் விதைக்கக்கூடாது. அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு எப்போ யூபிலி வருஷம்னா, அவருடைய சிருஷ்டிப்பில் 7ஆம் நாளில் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்க்குறோம், ஓய்ந்திருந்தார். அப்போ கடைசி 7000 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கோம்? 49வது வருஷம் முடிஞ்சிருக்கோம். அதனால தான் ஏஜஸ் டு கம் அப்படின்னு போட்டிருக்கோம் கடைசியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜஸ் டு கம். புரியுதுங்களா? அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருமையான இந்த பூமிக்குரிய அவருடைய அந்த காலப்பகுதியவே ரொம்ப கால்குலேட்டிவாக தேவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறாருன்னா செஞ்சிட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் ஆதாமை படிக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனாயிரம் வருஷம் அவருக்கு கையில் கொடுத்துருந்தார்? எத்தனை வருஷங்கள் கையில் கொடுத்துருந்தார் ஆதாமுக்கு? 1000 வருஷம். பிந்தின ஆதாமுக்கும் எத்தனை வருஷம்? 1000 வருஷம். புரியுதுங்களா? இந்த கால்குலேட். அதே மாதிரி 3500 7000 இந்த 7000 வருஷத்தில் 3500 கரெக்டாக நீங்கள் நடுவில் எந்த வருஷம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக இந்த ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன வருஷம், யூபிலி ஸ்டாப் ஆன வருஷம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப அருமையாக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வடிவமைச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ திருப்பி கொடுத்தனுடைய காலம் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி சொல்லலாம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல ஆரம்பிச்சிருச்சு. எல்லா நாடுகளும் கூட என்ன ஆயிடுச்சு? சுதந்திர நாடுகள் ஆயிடுச்சு. வேற எப்படி சொல்லலாம்? திருப்பி கொடுத்ததில் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறேன். வெரி குட். உயிர் தெழுதல் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேற ஆதாமுக்கு என்ன கர்ஸ், ஏவாளுக்கு என்ன கர்ஸ் இருந்துச்சு? ஆதி ஆமத்தில் தேவன் என்ன அவங்கள கர்ஸ் பண்ணியிருந்தாரு? இந்த பூமியில் ஆதாம் என்ன பண்ணணும்? பழுகி பெருகணுமா? அதான் சாபமா? நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி என்ன பண்ணணும்? பாடுபடணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த கான்செப்ட் இன்னைக்கு நடக்குதா? மெஜாரிட்டி எப்படி இருக்கிறாங்க? எப்படி தான் இருக்கிறாங்க? எல்லாம் டெக்னாலஜி, டெக்னாலஜி வளர்ந்து அமெரிக்காலெல்லாம் விவசாயம் ஃபுல்லாக அந்த ரிமோட்டில் தான். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷினு, ஒரு டிராக்டரோட ஒரு 10 மடங்கு பெரிய மிஷினு அவங்க நிலத்தில் போயிட்டுருக்கு. இவர் ரிமோட்டை வச்சு ஏதோ வீடியோ கேம் விளையாடுற மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் போய் எல்லாமே பண்ணுது, விதைக்குது, எல்லாமே பண்ணுது. புரியுதுங்களா? நெற்றி வேர்வை. சரி, ஸ்திரீக்கு என்ன சொல்லியிருந்தாரு? இப்போ நடக்குதா? இல்லை. பயங்கரமாக எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சுகப்பிரசவனா கூட அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் போய் என்ன தான் கேட்குது? நோ, எனக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க,
சி செக்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ அப்போ திருப்பி கொடுத்தல் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி விற்றா கூட ஒரு வீடு மதில் சூழ்ந்த பட்டணத்தில் இருக்கிற வீட்டை என்ன பண்ணக்கூடாது? விற்கக்கூடாது. இது மட்டும் யூபிலி வருஷத்தில் என்ன ஆகாது? விடுதலையே ஆகாது. அப்படின்னா இப்போ தான் நம்ம எதுக்குள்ளே போகிறோம்? சப்ஜெக்டுக்குள்ளே. அப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது சப்ஜெக்ட் இல்லையா? யூபிலி கான்செப்ட் எவ்வளோ முக்கியமான கால்குலேஷனு. அது தெரியலனா நம்மளால் என்ன பண்ண முடியாது? எந்த காலத்தில் இருக்கோன்னே தெரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? சரி, இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வீடு யாரு தான்? நம்ம தான். எப்படி சொல்கிறோம்? மதில் சூழ்ந்த பட்டணத்தில் இந்த வீடு. வெரி குட். நம்ம சம்பாதிச்சுக்கணும். சரி, இப்போ பார்ப்போம். மதில் எது மதில் அப்படின்னா, ஏசாயா புஸ்தகம் 26:1 வாசிக்கலாம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டானது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். இப்ப நமக்கு மதில் என்னவா? ரட்சிப்பு. மற்ற எல்லாரும் மாதிரி ரட்சிப்புலையா இருக்கிறோம்? ரட்சிப்பில் எத்தனை வகை இருக்கு? 3 வகை இருக்கு. 2 வகை. வேற 4, 5 ஏதாவது? எப்படி 3? இருங்க. ரெண்டே ரட்சிப்பு தான். ஒன்று பொதுவான ரட்சிப்பு, ஒன்று பெரிதான ரட்சிப்பு. நாம் எந்த ரட்சிப்பில் இருக்கிறோன்னா, இப்போ யூபிலியை கால்குலேட் பண்ணிங்கன்னா உலக ஜனங்கள்லாம் திருப்பி கிடைக்க போகிற ரட்சிப்பு எதுனா பொதுவான ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்க போகிறது. நமக்கு கிடைக்க போகிறது எப்படிப்பட்டது? பெரிதான ரட்சிப்பு. இந்த பெரிதான ரட்சிப்பையே மதிலும் அரணுமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ரட்சிப்புன்ற மதிலுக்குள்ளே தான் நாம் வீட்டை கட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த வீட்டில் எப்படிப்பட்ட வீடாக இருக்குன்னா, அது தேவனுடைய பண்ணையும். நம்ம எப்படி இருக்கிறோமா? தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகை. பாருங்க, தேவன் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கும்போது, பண்ணை வீட்டுக்கு எப்படி போவோம்? சோகமாக போவோமா? பண்ணை வீட்டுக்கு எப்படி போவோம்? சந்தோஷமாக போவோம். மாளிகைக்குள்ளேயும் எப்படி போவோம்? சந்தோஷமாக போவோம். அப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பவுல். நீங்கள் 1 கொரிந்தியர் 3:9 பார்க்குறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய ஆலயமா. இங்கே யார் கூட இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார் கூட இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறோம். கரெக்டுங்களா? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். அதே போல் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ள. இப்போ யாரு கூட ஐக்கியமாகவே இருக்கணும்? எப்போவுமே கிறிஸ்துவோடைய நம்ம ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த வீடே யார் தான்? நாம் தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை. நம்மளோட ஐக்கியப்பட்டு இருக்கிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா யார்? இயேசு கிறிஸ்துனா யாரெல்லாம் வந்துடுவா? எல்லாரும் வந்துடுவாங்க. பக்கத்து வீட்டுக்கார் ராமசாமி யார்? இயேசு கிறிஸ்துனால சகோதர சகோதரிகள். இவங்களோட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சரிங்களா? சரியா? ரைட். இப்போ இந்த வீட்டில் கதவுலாம் இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இந்த கதவை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியில் போவோம், வருவோம், கதவை பூட்டிக்கிடுவோம். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், இந்த கதவை பொறுத்த வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயம் சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் புஸ்தகம்
16வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் தெரியலையா அது? 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? எங்க வீட்டுக்குள்ளேயா வெளியிலையா? எங்க வீட்டுக்குள்ளேயா இருக்கிறாங்க? கதவு திறந்திருக்கு, நான் வெளியில போனேன்னா விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே யார் இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ளே யார் இருக்கா? இல்லை, வீட்டுக்குள்ளே யார் இருக்கா? இவ்வளோ நேரம் யார் கூட இருக்கிறோன்னு பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறோம். அவரை விரோதம் பண்ணுவார் நமக்கு. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நமக்கு விரோதம் பண்ணுறாங்கன்னு நினச்சா இது எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் தான் விரோதம் பண்ணுறா? வெளியில் யார் இருக்கிறானா? நம்ம விட்டுட்டு வந்தவங்களாம் ஒரு இடம், அவங்க தான் நமக்கு என்னவா இருக்கிறாங்க? விரமாக இருக்கு. இப்போ மூத்த சகோதரருடைய லிட்டில் ஃப்ளாக் பார்க்குறீங்களா? வாட்ஸ்அப் குரூப்பு, அதில் கூட நேத்தோ முந்தானேத்தோ ஒரு இது போட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா, நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக யாரோட பிரச்சனை இருக்குது தெரியுமா? நம்ம எங்கே விட்டுட்டு ஒரு இடத்த விட்டுட்டு வந்தோம்ல, அவங்களோட பிரச்சனை இருக்குன்னு எழுதுறார் ரசல் புதர். இப்படி இருக்கும்போது நல்லா இருக்கு. நம்ம எங்கே இருக்கிறோம்? வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். யாரோட இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறோம். வெளியில் அதே சமயத்தில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது? விரோதம்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வீட்டை விற்றா, அடமானம் வச்சா, அல்லது விற்றுட்டா எப்படி இருக்கும்? முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை வருமா? யாருக்குமே வராதா? அன்புக்குரிய சகோதரர்களே, கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். நீதிமான் 7 முறை தடுமாறி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணாலும் எந்திரிச்சு நிற்பான்னா இருக்கே. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அப்படின்னு தான் இருக்கு வசனம். புரியுதுங்களா? இப்போ நீதிமானாக்கப்படுதல் நடந்துருச்சு, பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ளே போகிறோம். ஜஸ்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ எதுக்குள்ளே இருக்கிறோம்? சான்டிஃபிகேஷனுக்குள்ளே இருக்கிறோம். பரிசுத்தலத்தில் இருக்கிறோம். பரிசுத்தலத்தில் இருக்கும்போது நாம் ஒருவேளை நம்முடைய ஆவி அடக்கலைன்னா, நம்முடைய ஆவியை அடக்கலை அப்படின்னா மதிலில் இருந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான்னு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 25-28. இப்போ உண்மையிலே நமக்கு இந்த மதில் பெரிதான ரட்சிப்பு நமக்கு கையை விட்டு போயிடும். இந்த மதில் என்னன்னு பார்த்தோம்? ஒரு பெரிதான ரட்சிப்பு, ஒரு அரண் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இது கையை விட்டு போயிடும் அப்படின்னா இப்போ இதை என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஒருவேளை நம்ம தவறிட்டோம், நம்ம விழுந்துட்டோம், நம்ம இடறிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இடறுதல் யாரிலாலும் வரும்னா, நம்மளாலேயும் வரும், மற்றவங்களாலையும் நமக்கு என்ன வரும்? இடறல் வரும். எப்படியோ நடந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே அதை என்ன பண்ணிடணும்? மீட்டுக்கொள்ளணும். அப்படின்னா வாட் இஸ் மீன் பை 1 இயர்? ஒரு வருஷத்துக்குள்ளே மீட்டுக்கொள்றதுனா என்ன? ஒரு வாரம். இந்த வாரத்துக்குள்ளே, எந்த வாரத்துக்குள்ளே? ஒரு யாராவது பஸ்கான்னு சொன்னாங்க, மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணிடணும்? அடுத்த ஆராதனைக்குள்ளே சரி பண்ணிடணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்ன பண்ணிடணும்? சரி பண்ணிடணும். அப்படியா? அன்னைக்கே சரி பண்ணிடணும். அன்னைக்கேவா சரி பண்ணுறோம்? சூரிய மறையறதுக்கு முன்னாடியா சரி பண்ணுறோம்? எல்லாமே செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு தியரிட்டிக்கலாக தான் இருக்கே தவிர எதுவுமே ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்லேயே இல்லை. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வருவோம், இதுக்கு வருவோம். ஒரு வருஷன்றது இப்போ நமக்கு ஏதாவது மீன் பண்ணணும் இல்லையா? பண்ணணுமா வேணாமா? ஒரு வருஷம் அப்படின்னா எத்தனை நாள்? எப்போ பார்த்தாலும் 2 பதிலாக சொன்னீங்கன்னா நான் என்ன தான் சொல்கிறது? வேத வசனத்தின்படி சொல்லணும்.
இது யாருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வருஷம்னா எத்தனை நாள்? 360. கால் 3/4 கிலோ போடுங்கன்ற மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, கிடையாது. 360. 360 வேற எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம்னா தியத்திரா கால சபைக்கு சபையினுடைய நாட்களில் போப்பு மார்க்கம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப உச்சகட்ட அதிகாரத்தில் இருக்கும்போது அது மனம் திரும்பும்படி கூட தேவன் என்ன பண்ணாருன்னு ஒரு தவணை கொடுத்தாராம். அந்த தவணை அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது கிரீக் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோனோஸ். குரோனோஸ்ன்னு சொல்கிறது எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே 360 வருஷம். அப்படின்னா ஒரு தவணை வருஷம் நாள் தான். ஆனால் தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்பது இயேசு கிறிஸ்துக்கு 1000 வருஷம், மனுஷங்களுக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். அப்போ போப்பு மார்க்கத்துக்கு அவர் தவணை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோனோஸ்ன்னு சொல்லக்கூடியது 360 நாள்னா 360 வருஷம் இந்த போப்பு மார்க்கம் மனம் திரும்பும்படி இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 4ஆம் கலை சாபத்தில் அவங்களுக்கு ஒரு லிவரேஜ் கொடுத்து வச்சுருந்தாங்க. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆவது அதிகாரம் 21வது வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இங்கே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐ ஹாவ் ஹர் ஸ்பேஸ் டு ரிப்பெண்ட் ஆஃப் ஹர் ப்ரானிஃபிகேஷன் சொல்லியிருக்கு. அப்போ இங்கே ஸ்பேஸ் அப்படின்றதுல கிரீக் நம்பர் ஸ்ட்ராங் கண்கார்டன் சொன்னது 550 எதை சொல்லுதுன்னா குரோனோஸ் அப்படின்னு சொல்லுது. குரோனோஸ்னா என்னன்னா அன்புக்குரிய சரஸ்வரிகளே 360 வருஷம் தேவன் இந்த ஒரு போப்பு மார்க்கத்துக்கு மனம் திரும்பும்படி ஒரு தவணை என்ன பண்ணியிருந்தார், கொடுத்திருந்தார். சரிங்களா? இப்போ நமக்கு வரலாம். நமக்கு ஒரு தவணை கொடுத்துருக்கிறார். ஒரு வருஷம் அப்படின்னா 300 நம்மளும் என்ன நினச்சிக்கலாம், இன்னும் நமக்கு எவ்வளோ நாள் இருக்கு, 360 வருஷம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தவணை, ஒரு காலப்பகுதி, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தருவார். அவ்வளோதான். அவர் பார்த்துட்டே இருப்பார். எம்மோரியர்னு ஒரு குரூப் இருந்தாங்க. போய் கேட்குறார், மோசே போய் கேட்குறார், எனக்கு இந்த எம்மோரியர் என்ன அடிக்கலையா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது தேவன் என்ன சொல்கிறாருன்னா எம்மோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லைன்றார். எம்மோரியருடைய அக்கிரமம் இன்னும் என்ன ஆகலை, நிறைவாகலை. நிறைவாகும் போது நானே அவங்களை என்ன பண்ணிடுவேன், காலி பண்ணிடுவேன்றார். அப்படின்னா இப்போ நம்ம அக்கிரமும் என்ன ஆகலை, ஒரு தவணை கொடுத்துக்கிட்டே வருவார். தவணை கொடுக்குறாருன்னு நீங்கள் ஒரு தவணை கொடுக்குறாரு, அந்த தவணை இல்லை. ஒரு காலப்பகுதி ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். அது ஒருத்தருக்கு ஒரு வாரமாக கூட இருக்கலாம், ஒரு நாளாக கூட இருக்கலாம், அடுத்த நிமிஷமாக கூட இருக்கலாம். அது அவர் கையில் தான் இருக்குது. அல்லது ஒரு 10 வருஷம் இவனை பார்ப்போம் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த தவணை நம்ம கால்குலேட்டை என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அப்படின்னா மனம் எப்போ திரும்பணும், வீட்டை எப்போ மீட்கணும், உடனே மீட்கணும். அன்புக்குரிய சரஸ்வரி, மீட்கலைன்னா யார்கிட்ட வித்தமோ அவருக்கே ஒரு இதாயிரும். புரியுதுங்களா? பரிசுத்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய தனிப்பட்ட ஓட்டத்தில். அதனால தான் இப்போ எதுக்குள்ளே போக போகிறோம்னா 2 விஷயத்துக்குள்ளே போக போகிறோம். ஒன்று நம்மளுடைய நேரம், 2வது நம்மளுடைய பழக்க வழக்கம். இந்த 2 விஷயத்துக்குள்ளே இப்போ போக போகிறோம். ஃபஸ்ட்டு என்னது, நம்மளுடைய நேரம். ஒருத்தருக்கு எவ்வளோ மணி நேரம் ஒருத்தருக்கு கிடைக்கிது ஒரு நாளைக்கு, 24 மணி. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எவ்வளோ கிடைக்குது, ஒபாமாவுக்கு எல்லாருக்குமே எவ்வளோ நேரம் தான், 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை ஒவ்வொருத்தரும் எப்படி பயன்படுத்துகிறார்கள்ன்றதுல தான் வீட்டை மீட்க முடியுமா முடியாதா அப்படின்னு நமக்கு தெரியும். வீடை வித்தாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மீட்பா அப்படின்னா அடுத்த நிமிஷமே அந்த தவணை முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. அப்போ இம்மீடியட்டாக டைம் மேனேஜ்மெண்ட் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அதனால தான் 90வது சங்கீதம் 12வது வசனம் என்ன சொல்லுது, வாசிக்கலாம். 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம்.
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எங்களுடைய நாட்களை எண்ணக்கூடிய அறிவை என்ன பண்ணிடணும்? நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கோம் இல்லையா? போன வருஷம் எப்படி போச்சு எல்லாருக்கும்? எல்லாரும் மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்குது. எப்படி நல்லா தான் போச்சா? நல்லா இருந்துச்சுன்னு நிறையா பேரை கேட்டிங்கன்னா அது அப்படின்றதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இப்பயும் பாருங்கள், புது வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. எத்தனாம் தேதி வந்துடுச்சு? மாதம் கழிச்சு வந்துச்சு. இஎம்ஐ பிரச்சனைலாம் அது புரியுதுங்களா? அப்படின்றதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஆனால் இந்த நேரத்தையும் இந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது யார்? ஒரு 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 மணிக்கு 60 நிமிஷம் தான் நீ ஃபிக்ஸ் பண்ணது யார்? மனுஷன்தான் பண்ணான். மனுஷன்தான் பண்ணினான். ஏன் 100ன்னு வைக்க வேண்டியதானே? ஏன் 60 வச்சான்? அப்படின்னா இந்த 60ன்ற நம்பர் தான் நிறையா நம்பர்னால வகுப்படும். சரிங்களா? அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அதனால 60ன்னு வச்சேன். அதை விட்டுருங்க. ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார் தான்? யார் தான்? மனுஷன்தான். இந்த டைமை பற்றி இவ்வளோ போகுது, ஐயோ 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சுன்னு கவலைப்படுறவன்னு யார் தான்? மனுஷன்தான். ஆனால் அனிமல் ஏதாவது கவலைப்படுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பூனையோ ஒரு மாடோ 6 மாதம் ஆச்சு இந்த ஏரியாவுக்கு வந்து அப்படின்னு கவலைப்படுதா? அப்புறமேட்டு பயந்துக்குவேன். காலையில் டியூட்டிக்கு எத்தனை மணிக்கு போனோம்? 9 மணிக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். எந்திரிக்கிறது 8:30 வந்தால் டயத்தை பார்த்து பயந்துருவேன். ஐயோ என்ன ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ இது எல்லாம் இவனே கண்டுபிடிச்சிக்கிட்டு இவனே என்ன பண்ணிக்கிறது? பயந்துக்கிறது அதை பார்த்து. இந்த கண்டிஷனில் தான் மனுஷ வாழ்க்கை என்ன ஆகிட்டுருக்கு? போகுது. அதனால தான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்கு சொல்கிறார். நீதிமொழிகள் 6:6 சோம்பேறியே நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து எதை கற்றுக்க? ஞானத்தை கற்றுக்க. நீங்கள் நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு லைட்டை போட்டு கிச்சனுக்குள்ளே போங்க. கொஞ்சம் அந்த பருப்பு டப்பா இது பக்கத்துலலாம் பாருங்கள். யார் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா? சுறுசுறுப்பாக யார் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா? எறும்பு வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அதை பார்த்தாலே என்ன பண்ணிடலாம்? என்னடா எல்லாம் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு வரலாம். சரிங்களா? அதை யாராவது பார்த்தாங்கன்னா வேறு மாதிரி நினைப்பாங்கன்னு வைங்க. சரிங்களா? சொல்கிறேன், எறும்பின் இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து எதை கற்றுக்குங்க? ஞானத்தை கற்றுக்கோங்க. அப்படின்னா எறும்பு பற்றியே தனி பாடம் இருக்குது. சரிங்களா? எறும்பு எப்படி கூட்டை கட்டும், எறும்பு எவ்வளோ வெயிட்டு சுமக்கும், எறும்பு அவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன்ஸு லிங்க்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயே வச்சுருக்கோம். அதில் தலைமை எறும்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கா பாருங்க. சேமிப்பா இவர் எறும்பு கடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த எறும்பு கடிக்கும், இந்த அதை பற்றி அது சொல்லப்பட்டிருக்கு. எறும்பின் இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கும். அது பாருங்கள், அந்த டயத்தை எப்படி யூஸ் பண்ணுது பாருங்க. இப்போ ஒரு பேர்டு எடுத்துக்கோங்க. அந்த பேர்டு வந்து வெயில் காலத்தில் நல்லா சந்தோஷமாக போய் 4 இடத்துல தானியம் சாப்பிட்டு கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு நல்லாயிருக்கும். குளிர்காலம் மழை காலத்தில் பாருங்கள், அதுக்கு சாப்பாடு கிடைக்காது. குளிரிக்கிட்டு ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கு சாப்பாடு என்ன ஆகாது? கிடைக்காது. ஆனால் எறும்பு அப்படியா? கிடையாது. அது காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறோம். நல்லா இருக்க வேண்டிய நாளில் நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போது சரியான பண்ணலைன்னா நல்லா இல்லாத நாளில் ஒன்றுமே பண்ண முடியாது. புரிஞ்சிட்டிங்களா? அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ வாசிக்கலாம். யோவான் 9:4 வாசிக்கலாம். யோவான் 9:4 பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று என்ன ஆக போகுது? வரப்போகுது. அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே போய் ஒரு வேலை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. யாருக்கும் சுவிசேஷம் போய் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்கு பிரியமாக என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. ஏன்? நம்முடைய வாழ்வாதாரத்தையே சரியாக வச்சுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார்.
அதே தான் நம்முடைய பவுலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2 கொரிந்தியர் 6:2 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். யாராவது ஒருத்தர் எனக்கு டைமே இல்லைங்க, நான் எப்படி இருக்கிறேன், நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? நான் ரொம்ப பிஸி. ஏன்னா இப்போ காலத்தில் நமக்கு யார்கிட்ட கொடுத்துட்டோம்? நம்ம டயத்தில் யாருக்கு கொடுத்துட்டோம்? தேவனுக்கு. அப்படி பேப்பரில் எழுதி வச்சுக்கலாமா? டயத்தில் யாருக்கு கொடுத்துட்டோம்? தேவனுக்கு கொடுத்துட்டோம். காலையில் 6 மணிக்கு ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு டெய்லி, ஞாயிற்றுக்கிழமையை தவிர. டூ பிஸி, நோ டைம். நான் ரொம்ப பிஸி, அதுதானே அதுக்கு அர்த்தம். உறக்கமே எனக்கு பாருங்கள், நான் நைட்டு ஃபுல்லாக நான் இவ்வளோ நாள் கண் முழிச்சு இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் வேலை பார்க்கணுங்க. காலையில் தான் நான் என்ன பண்ணுவேன்? தூங்குவேன்னா என்ன அர்த்தம்னா ஐ எம் டூ பிஸி அப்படின்னு அர்த்தம். அதே இது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிகிட்டு போங்க. இப்போ இவருக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்கும். ஒரு சில நேரம் தேவையே இருக்காது. வாயேன் நம்ம இதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு என்ன பண்ணுவோம் பார்ப்போன்ட்டு மாடி போகிறது, அடுத்து எஸ்கலேட்டர் இருக்குது ஏற தேவையில்லை அப்படின்னு எங்கே போகிறது, 2வது மாடி போகிறது, 3வது மாடி போகிறது, இப்படி பராக்கு பார்த்துக்கிட்டே திரியிறது. புது சிருஷ்டி. சாயங்காலம் ஆயிரம். அப்புறம் கண்டிப்பாக எதையாவது வாங்க சொல்லும். கரெக்டாக இல்லையா? வாங்க சொல்லுமா? சொல்லுங்க. மாடியில் தான் ஒன்று ஸ்பெஷலாக வச்சுருப்பேன். என்ன வச்சுருப்பேன்? ஸ்நாக்ஸு. வேறு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டு இதை வச்சு மாடியை விட்டு இறங்கவே விட மாட்டேன். அப்போ பாருங்கள், அதே மாதிரி பொருட்காட்சி பார்க்க போகிறது. பொருட்காட்சி பார்க்க போகிறோமா இல்லையா? உண்மையை ஒத்துக்கணும். பொருட்காட்சி. ஸோ அப்போ பாருங்கள், டைம் வந்து எவ்வளோ. சரி, நம்ம டிவி பார்க்குறோமா, லேப்டாப் பார்க்குறோமா? செல்ஃபோன் தான் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. கொஞ்சம் பெருசாக பார்க்கணும். இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் படம் பார்க்குறாங்களா? எப்படி தப்பிக்கிறார் பேர் தெரியாது அப்படின்னு. ஆக்சுவலாக பார்க்குறாங்க. ஒரு தடவை ஒரு சிஸ்டர் வீடு பெங்களூரில், அவங்க வீட்டு டிவிக்கு மேலே இப்படி இருந்துச்சு. இதே டிவிக்கு மேலே ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. என்ன போர்டு வச்சுருக்குறாங்க? God is watching you. நீ டிவியை பார்த்துட்ருக்க, தேவன் யாரை பார்த்துட்ருக்காரு? உன்னைய பார்த்துட்ருக்காரு அப்படின்னு போர்டு வச்சுருக்குறாங்க. அப்போ டிவியில் எப்படி பார்ப்பாங்க? ஒரு வேளை டிவி பார்க்குறாங்க கூட என்ன பார்ப்பாங்கன்னு கேட்குறேன். அப்படிங்களா? God is watching you. ஓவர் டைம் பார்க்கலாமா? அப்படின்னா ரசல் பிரதருடைய சிஸ்டரு, அவங்க மனைவி ரசல் பிரதருடைய ஒய்ஃப் முன்னாடி அவங்களுடைய இதெல்லாம் வந்து சர்மன்ஸ்லாம் வந்துட்டு தான் அவங்க எழுதுகிறாங்க, ஓவர் டைம் பார்க்கக்கூடாது. ஏன்னா உண்ணவும் உடுக்கமும் போதுமின்றிருக்கு கடவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஓவர் டைம் பார்த்தா கூட ஆண்டவர் சொல்ல மாட்டேன், தேவனுடையதை தேவனுக்கு, ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? கரெக்டுங்களா? ராயனுக்குரியதே பார்த்துக்கிட்டு இருந்தா சரியாக வருமா? அப்படின்னா வராது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு சில பழக்க வழக்கங்களை நாம் இன்றைக்கி தப்பாக வச்சுருக்கிறோம். இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, ஒரு சில விஷயத்தை பழகி வச்சுருக்கிறோம். அந்த பழகின விஷயம் தப்பான பழக்கம் அப்படின்னு தெரிஞ்சே அதை விட முடியாமல் வச்சுருக்கிறோம்.
இப்போ இது எதை அடையாளப்படுத்துனா, அந்த வீடு வித்த கண்டிஷன், அடமானம் வச்ச கண்டிஷனை தான் அடையாளப்படுத்துது. இப்போ வீடை மீட்கணும்னா நம்முடைய பழக்க வழக்கத்தையும் என்ன பண்ணணும், அவர் மாற்றணும். பழக்க வழக்கத்தை மாற்றுறது ஈஸியாக கஷ்டமா? பயங்கர கஷ்டம். பழக்க வழக்கத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, அது எப்படின்னா ஒரு பழைய செருப்புலேருந்து புது செருப்புக்கு போகிற மாதிரி. இப்போ பழைய செருப்பு இன்னும் பியலைன்னு வைங்களேன், மனசு எதையே தான் போட சொல்லும். பழைய செருப்பையே தான் போட சொல்லும். ஏன்னா அதுதான் நல்லா இருக்குது. புது செருப்பு என்ன பண்ணுது, அது கடிக்குது, அது ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஆனால் அது புதுசு, ஆனால் புதுசு மேலே என்ன ஆகலை, மனசு போகலை. அது ரைமிங்காக வந்துருச்சு, அதை நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஹேபிட்டை குறித்து ரசபிதர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெட் கலரில் இருக்கிறத வாசிங்க. ஹேபிட் இஸ் டு பி யுவர் கர்ஸ் ஆர் பெனிஃபிகேஷன் அப்படின்றார். அதாவது பழக்கம்தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், அதே பழக்கம்தான் உங்களுக்கு எதையும் கொண்டு வரும், சாபத்தையும் கொண்டு வரும், சரிங்களா? இட் இஸ் எய்தர் டு கான்கர் யூ ஆர் எனேபிள் யூ டு கான்கர். அதாவது ஒன்று அந்த பழக்கம் உங்களை ஜெயிச்சிரும், இல்லைன்னு நீங்கள் அதை ஜெயிச்சிருவீங்க. டுடே யூ ஆர் எய்தர் கிரிடிங் யுவர் சோல் வித் ஃபெட்டஸ் ஆஃப் ஷாரோ ஆர் பில்டிங் அ சேரட். அதாவது நீங்கள் வருத்தமான நிலைமையில் இருக்கிறதா தான் அது உங்கள் பிரியம்தான். அதே சமயத்தில் ஒரு பெரிய சேரட் வச்சு நான் பரலோகத்துக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது அது உங்கள் பழக்கத்தை பொறுத்து தான் இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பரலோகத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பழக்கத்தை நிதானிங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எதுக்குமே வர்றதுலாத இருக்கிற நிலைமை எது தெரியுமா, இந்த தவளை மாதிரி தான், சரிங்களா? ஒரு தவளையை கொல்வது எப்படி, ஒரு தவளையை கொல்வது எப்படி கொல்லுவீங்க சொல்லுங்கள்? இந்த படத்தை பார்க்காம சொல்லுங்கள். வச்சு ஒரே அடிக்கிற ஜம்புன்னு தவிட்டு ஓடிடும். நீங்கள் தவளை எங்கே அடித்து பாருங்கள். அதாவது எப்படி கொல்லலான்னா, இப்படி ஒரு மெத்தடில் கொல்லலான்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தவளையை வந்து ஒரு பாத்திரத்துலேருந்து தண்ணிக்குள்ளே போட்டுருது. தண்ணிக்குள்ளே போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னா, கீழே லைட்டாக என்ன பண்ணுறது, சூடு பண்ணுறது. சூடு பண்ணும்போது ஒரு மிதமான சூடு அப்படியே லைட்டாக ஏறும் இல்லையா? ஏறும்போது தவளைக்கு எப்படி இருக்கும், நல்லா எப்படி இருக்கும், இதமாக இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணால் எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணால் என்ன ஆகும், ஒரு மாதிரி ஆகும்போது தவளை ஏற்கனவே அந்த அந்த டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆகி அது உடம்பு அதுவே என்ன பண்ணிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது திடீர்னு ஒரு கொதிநிலைக்கு என்ன பண்ணிடுறது, வச்சுட்டா தவளை என்ன ஆயிரும், என்ன பண்ணிடும், அது வரைக்கும் அந்த சூடுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதனுடைய கை கால்கள் வந்து இது பண்ண முடியாமல் போய் அப்படியே என்ன ஆயிரும், செத்து போயிடும். இப்படி தான் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இந்த குஷனில் இருந்துக்கிட்டே ஒரு புதுசான வழக்கத்துக்கு போகாமல் அட்ஜஸ்ட் பண்ணி இதிலே போவோம், இப்படி இது நல்லா தான் இருக்குது அப்படின்னே இருந்துக்கிட்டு இப்படி போகும்போது நம்ம ஒரு நாள் என்ன ஆயிடுவோம், விற்ற வீட்டை திருப்பி என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது, தவணை முறிஞ்சு போயிடும், சரிங்களா? அதனால் அன்புக்குரிய சரசுலே நம்ம நிறையா விஷயத்துக்கு நோ சொல்ல பழகணும். நிறையா விஷயத்துக்கு என்ன பண்ணணும், நோ சொல்ல பழகணும். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் சும்மா ஒரு பேப்பரில் உங்கள் வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகள், அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் கணவர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் எதை விரும்புகிறீங்கன்னு ஒரு இதில் எழுதி ஒட்டுங்களேன். எல்லோரும் வந்து பார்த்துட்டு போவாங்க, ஓ அப்படியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பழக்கத்தை செஞ்சோம்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, என்ன சொன்ன பெருசாக எழுதியில் ஒட்டினேன் அப்படின்னு வந்து கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்கள்ல. அப்போ நம்மளால் மாற முடியுமா முடியாதா?
முடியுமா முடியாதா? முடியும், முடியும். அப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லணும், அந்த நோ சொன்னதை எழுதணும். புரியுதுங்களா? இப்போ எதுக்கெல்லாம் நோ சொல்கிறோம்? இப்போ ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க, தெரியாதனமாக அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க, சரிங்களா? பக்கெட்டில் வாங்கிட்டாங்க, பெரிய பக்கெட்டில் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு நம்மள ஒரு பீஸ் சாப்பிடுங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனால் சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணியிருக்கோமே ஏற்கனவே. ஒரு பீஸ் தானே. இந்த ஒரு பீஸ் தான் அந்த தவளை. இந்த தவளையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு பீஸ் தான் நம்மளை 2வது பீஸும் எடுக்க வைக்கும், 3வது பீஸும் எடுக்க வைக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து என்னது? எனக்கு பிடிச்சதா போடுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. காரணம் என்னன்னா, பெருந்தீனி பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பெருந்தீனி பாவம். இந்த சாப்பாடு மேலே ஒரு ஆசை இருக்கு பாருங்க. இன்னைக்கு என்ன சாப்பிடலாம்? வீட்டில் பெரிய போரே நடக்கும் சில வீடுகளில். என்னத்தை அப்படின்னு போர் நடக்கும், அதுக்கு சண்டை வரும், சரிங்களா? பிரியாணி சமைச்சு நீ எம்பிட்டு நாளாகு சொல்லு அப்படின்வாங்க. இதெல்லாம் நடக்குதே இல்லைங்களா? ஆக்சுவலாக இது இந்த பற்று இல்லாமை அந்த இதுக்கு லெவலுக்கு போகுது. இதெல்லாம் ஆசையை வரக்கூடாது. ஆக்சுவலாக நோ, சே நோ. நம்ம என்ன பண்ணிட்டு இருந்துருக்கணும்? பழகி இருக்கணும் அன்புக்குரிய சொல்லிட்டு, சரிங்களா? ஏன்னா இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் சுவாசிச்சே உயிர் வாழ்ந்துடலான்னு சொல்லுது. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படிநிலைகள் சொல்லுது உலகம். ஃபஸ்ட்டு அசைவத்திலேருந்து எதுக்கு மாறுறது? சைவம். சைவத்திலேருந்து எளிய உணவுகள். எளிய உணவுலையும் அதை அடுத்து அங்கேருந்து வாங்க ரிட்டன்னு அளவை குறைக்கிறது எளிய உணவுலையும். அதுக்கப்புறம் தண்ணியை மட்டும் குடித்து உயிர் வாழ்கிறது. கொஞ்ச நாள் கழித்து தண்ணியும் கிடையாது, எது மட்டும்தான் அங்கே இருக்கிற ஆக்சிஜன் பிராணவாயு எடுத்து அந்த பிராணவாயுவே உடம்புக்கு தேவையான சக்தி என்ன பண்ணிடுறோம்? ஆக்சுவலாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம எந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னும் மாறல. ஃபஸ்ட்டு இஸ் த பெஸ்ட் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறதுன்னா, அதுலேருந்து என்ன பண்ணுறதில்ல, மாறணும். அப்போ பாருங்கள், நம்முடைய மூத்த சகோதரர் வாசிக்கலாம். ரீப்ரின்ஸ் நம்பர் 2355 வாசிங்க. ஒரு கிறிஸ்தவன் தன் உணவு விஷயத்தில் அவன் உண்ணுவதிலும் பருகுவதிலும் மிதமான பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். மிதமான ஒரு பழக்கம் இருக்கணும். ஆன்னு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. வெந்துட்டு இருக்கும்போதே போயிடுவேன். என்ன? மிதமான பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். அவன் தன்னையும் தனக்குரிய அனைத்தையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்திருப்பதால் கர்த்தருடைய மகிமைக்காக வாழ்க்கையிலிருந்து முடிந்தவரை அதிக பலனை பெறுவது அவனுடைய கடமையின் ஒரு பகுதி அல்லவா? எனவே அவன் கர்த்தருக்கு தனது மிக சிறந்த சேவையை செய்யும் பொருட்டு தான் என்ன சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதை அவன் கருத்தில் கொள்ள வேண்டாமா? புது சிருஷ்டி என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், புரியுதுங்களா? அதாவது வெறும் தோசை சுட்டு சட்னி மட்டும் வச்சுருந்தா எத்தனை தோசை போகும்? 2 போகும். சாம்பார் சேர்த்து வச்சுருந்தா 3, சைடில் ஒரு வடை, ஏதாவது சிக்கன் குழம்பு சேர்த்து வச்சுருந்தா எத்தனை போகும்? ஏன் இப்படி போகுது? 2, 3ன்ற இடத்துல 5, 6ன்னு என்ன ஆகுது? போகுது. பூரியும் அப்படித்தான். நீங்கள் இதை தோசையை விட பூரிக்கு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக ஏன் இதை சாப்பாடை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம் தெரியுமா? சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள், இந்த இச்சைன்றது மிச்சம் எல்லா விஷயத்திலையும் கண்ட்ரோல் ஆகும். இதை கண்ட்ரோல் பண்ணினானே மற்ற விதமான இச்சைகள் இருக்கு இல்லையா, அதுவும் கண்ட்ரோலுக்குள்ளே வரும். அதை தான் சொல்கிறார். இது சாப்பாடு விஷயத்தில் நம்முடைய சகோதரர் எழுதுகிறார். எவ்வளவு சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும்,
எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டாமா அப்படின்னு எழுதுறார். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன சொல்கிறார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன பண்ணுங்க, செய்யுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. நான் டெய்லி என்ன பண்ணலாம், நான் சாப்பிடலாம், ஆனால் அது எனக்கு தகுதியாக, ஏன்னா நான் என் வீடு அவர் தங்கக்கூடிய ஆலயம் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது நோ சொல்கிறதுக்கு பிரதர் சில விஷயத்துக்கு நோ சொல்லவே முடியல பிரதர், சிலர்கிட்டலாம் நோ சொல்லவே முடியல பிரதர் அப்படின்னா, நோ சொல்கிறதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. என்னென்னா நோ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மெத்தடு நோ எப்படி சொல்லலாம்னா, நோ அப்படின்னு சொல்லலாம். நோ எப்படி சொல்லலாம், நோனே சொல்லலாம், சரிங்களா? அது முதல் மெத்தடு. இல்லை அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நிறையா மெத்தட் இருக்குது. இல்லைங்க எனக்கு இன்னொரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் மை செல்ஃப், ஃபஸ்ட்டு நான் என்னையை பற்றி நான் கொஞ்சம் நிதானிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், எனக்கு வேறு பிளான்ஸ் இருக்குது, ஐ ஹாவ் ஆல்ரெடி ஹாவ் அதர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, என்னை விட நீங்கள் தான் இதுக்கு ரொம்ப குவாலிஃபையாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் நோ சொல்கிறது தான். சொல்கிறப்பீங்களா, நம்ம ஆளுக்கு இந்த நோ சொல்கிறதுக்கு பழக்கப்பட்டதே கிடையாது. எதை கேட்டாலும் ஓகே அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு நலமாக இருக்குமா இருக்காதான்னு நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். அதனால தான் ரோமர் 2:4 வாசிக்கலாம். ரோமர் 2:4 அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. பாருங்க, அவர் எவ்வளவு தயவா பொறுமையா சாந்தமா நம்ம மேல இருக்கிறாரு. அதெல்லாம் அசட்டை பண்றதுக்கு சமமாயிரும் நம்ம தொடர்ந்து மோசமான பழக்க வழக்கங்கள் இருந்தா. கரெக்டுங்களா? அதாவது காலையில் தூங்கிக்கிட்டே இருந்தா அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா, காலை தீர்மானம்னு ஒன்று வாசிக்கிறோமா? டெய்லி வாசிக்கிறோமா? டெய்லி ஜூம் மீட்டிங்கில் வரவங்க கேட்டுருவாங்கன்னு வைங்களேன், எந்திரிச்சு வாசிக்கிறோமா? சரி, இது அவங்க கொடுத்துருக்கிற காலை தீர்மானம். நான் எனக்குன்னு ஒரு காலை தீர்மானம் உருவாக்கலாமா? முடியாதா? அப்படி யாராவது ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில் என்னுடைய தீர்மானம் இதுதான் அப்படின்னு எழுதி, நான் மறுபடியும் சொல்கிறேன், எழுதி அதை ஒட்டணும் அன்புக்குரிய சார் சொல்லு. புரியுதுங்களா? இல்லாட்டா நம்ம டைரியிலையாவது எழுதி வைக்கணும். பாருங்க, ரசல் பிரதருடைய காலை தீர்மானத்தில் ஒன்று என்னன்னாமா, ஒரு சகோதரர் போய் படிச்சிருக்கிறார் அவருடைய ரூமில் போய். என்னவா, ஒன் ஃப்ரேஸ் ஸ்டக் மீ, ஒரு இதை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு நின்றுட்டேன், ஸ்டக் ஆகிட்டேன். என்ன அப்படின்னா, ரசல் பிரதர் தீர்மானத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு தீர்மானம் வச்சுருக்கிறார். அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஐ வில் கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் ஹோலி சைலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வில் கல்டிவேட் த ஹேபிட். இப்போ பழக்க வழக்கத்தை தானே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை நம்ம பழகணும், ஒரு நல்ல விஷயத்தை பழகணும். அப்படின்னா இப்போ நான் ஒரு விஷயத்தை பழக்கத்துக்கு கொண்டு வர போகிறேன். என்னென்னா, ஹோலி சைலன்ஸ்னால் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது அமைதியாக இருப்பேன். அந்த அமைதியை எதுக்கு பயன்படுத்திக்குவேன் அப்படின்னா, என்னுடைய பரிசுத்தத்திற்கான ஒரு சுய பரிசோதனையாக நான் பயன்படுத்தி கொள்வேன். இல்லை, அவருடைய அந்த பெத்தேல் ஹவுஸில் அந்த ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. இத்தனை மணிக்கு இது, இந்த மணிக்கு இத்தனை ப்ரோக்ராம், இத்தனை மணிக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிறவங்க, ரசல் பிரதர் கார் உள்ளே போகுது, இல்லை பிரதர் உள்ளே போகிறாங்கன்னா, என்ன மணி 10 அப்படின்றாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 மணிக்கு அவர் உள்ளே நுழைஞ்சிருவாருன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, நம்ம ஆராதனை எத்தனை மணி? 10 மணி. 10 மணிக்கு நம்ம கரெக்டாக ஒரு 10:15 10:30 நம்ம கரெக்டாக வந்துடுறோம். கரெக்டாக அப்படின்னு சொல்லலாமா?
முன்னாடியே ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே வந்து ஆலயத்தில் என்ன பண்ணணும், ஒரு பரிசுத்த அமைதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லணும். நீ வேறு இடத்துல எல்லாம் அமைதியாக இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமையாவது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஐ வில் கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் ஹோலி சைலன்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளை நிதானிக்கலாம். காலையில் எந்திரிச்சு ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக இருங்க. காலையில் எந்திரிச்சு நம்ம எங்கேயாவது அமைதியாக இருந்துருக்கணும். கொஞ்சம் ஏதாவது வேலை செய்வோம். கரெக்டாக பல் வளர்க்க போவோம், ஏதாவது வேலைக்கு போவோம், ஏதாவது ரெடி பண்ணுவோம், இது தானே செய்வோம். அமைதியாக ஒரு 15 நிமிஷம் உட்காந்துருக்கணுமான்னு கேட்குறேன். உட்காந்துருக்குறோமா? இங்கே தான் யாராவது பேசும்போது வேறு வழியே இல்லை, இதை கேட்டே ஆகணும்னு அமைதியாக உட்காந்துருப்போமே தவிர, நான் சொல்கிறது அவங்களுடைய சுயத்திற்காக. இது ஒரு ஹேபிட். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ரசல் பதர் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார். சரிங்களா? அடுத்து இன்னொரு ஹேபிட் என்ன அப்படின்னா, இதை சப்ஜெக்ட் எழுதின சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருந்த சகோதரிமார்களுடைய ஹேண்ட்பேக் இருக்குல்ல, வெளியில் போகும்போது ஹேண்ட்பேக் போட்டு போவாங்கள்ல, ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே ட்ராக்ஸ் இருக்குமா, ஐ ஓப்பனிங் பாயிண்ட்ஸு ட்ராக்ஸ் வச்சுருப்பாங்களாம். இப்போ அவங்க ஒரு மெடிக்கல் ஷாப் போனாலோ, ஒரு பலசர கடைக்கு போனாலோ, ஒரு துணி கடைக்கு போனாலோ, எங்கேயாவது போனாங்கன்னா அவங்களுடைய பழக்கமே என்னென்னா, டக்குன்னு அந்த ஹேண்ட்பேக்கில் இருக்கிற ஒரு ட்ராக்ஸ் எடுத்து பார்க்குறவங்ககிட்ட கொடுத்துருவாங்களாம். படித்து பாருங்கள் அப்படின்னு நம்பரோட சொல்கிற, புரியுதுங்களா? இது ஒரு பழக்கம். இது வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருக்குமா. சரிங்களா? ஸோ நிறைய நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதுல என்ன பழக்க வழக்கம் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி ஒருத்தவங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கணுன்றக்காக நம்ம உடன்படிக்கை எடுத்துருக்குறோம். என்ன பழக்கம் நம்ம வச்சுருக்குறோம்? அதுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் போடுறோமா, இல்லை அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறோமா, ட்ராக்ஸ் கொடுக்குறோமா, இல்லை அவங்க வீடுகளை சந்திக்கிறோமா, என்ன ஹேபிட் வச்சுருக்குறோம்? ஆனால் ஒரு ஹேபிட்டும் கிடையாது. கரெக்டாக? ஏதாவது ஒரு பழக்கம் என்ன பண்ணணும், வச்சுருக்கணும். இப்போ இந்த சிஸ்டருடைய ஹேண்ட்பேக் பாருங்களேன், எப்போவுமே அவங்ககிட்ட என்ன இருக்கும், இந்த ட்ராக்ஸ் நோட்டீஸ் இருக்கும். அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இது ஒரு பழக்கம்தான். சரிங்களா? இப்போ கூட இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹெவன்லி கார்டில் இப்படி ஒரு வந்துச்சு, கவனிச்சிங்களா? 6 வால்யூமையும் ஒரு வருஷத்துக்குள்ளே படிக்கிறதுக்கான ஒரு அட்டவணை. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அதனுடைய இப்போ இன்டெப்த்தாலாம் வாஸ்து விட்டாலே போதும். இன்டெப்த்தாலாம் படிக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு 15 பக்கம் வரும் ஆவரேஜாக. இப்போ மோசம் போல் ஜனவரி 25 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஒரு வருஷத்தில் டெய்லி இதுதான் பழக்கன்றது. ஒரு விஷயத்தை பழகிறது. சரிங்களா? டெய்லி ஒரு 15 பக்கம் வாசி விட்டிங்கன்னா 6 வால்யூம் முடிச்சிடலாம். புரியுதுங்களா? அன்புக்குரிய சரஸ்ல, அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். அப்படின்னா நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம இந்த ஒரு புது சிருஷ்டியோட வாழ்க்கையில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கிறோம். சரிங்களா? அதனால் அன்புக்குரிய சரஸ்ல, காலம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பொல்லாதவைகளாக இருக்குது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்குது. அதனால் நம்ம காலத்தை என்ன பண்ணணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். 24 ஹவர்ஸை உங்களால் முடியாது. நீங்கள் ஒரு டைம் டேபிள் போடுங்களேன். அது சகோதரிமார்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக ஒரு டைம் டேபிள் போடுங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு படுக்கணும், முதற்கொண்டு டைம் டேபிள் போகணும். 10 மணிக்கு படுக்கணும்னா 10:15 10:30 படுக்கக்கூடாது, 10 மணிக்கு படுத்துடணும். நான் சொல்கிற புரியுதுங்களா? புரியுதா? இப்படி ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாள் முடியாது தான், ஆரம்பத்தில் முடியாது தான். ஆனால் அதை நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கணும். நம்ம போகிற இடத்துலலாம் அது இருக்கணும், வீட்டுக்குள்ளே. அதை செஞ்சு பாருங்க. அது ஒரு பழக்கமாக நாளடைவில் என்ன ஆகும், அது மாறும். அந்த பழக்கம் நம்ம வீட்டை மீண்டும் மீட்டுக்கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா, துன்மார்க்கன் அவனுடைய வழியிலே போகணும் அப்படின்னு தேவன் துன்மார்க்கனே என்ன பண்ணுறதில்லன்னா விரும்புறதில்ல. அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு தவறான பழக்கத்தில் இருக்கிறதையும் தேவன் என்ன பண்ணுறதில்ல, விரும்புறதில்ல. ஒரு நல்ல பழக்க வழக்கங்களில் வரணும்னு தேவன் விரும்புகிறார்.
அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறாரு, பழக்க வழக்கங்கள் பற்றி பேசுகிறாரு. விசேஷமாக நியாயப்பிரமாணத்தின் மூலியமாகவும் தீர்க்க தரிசனங்கள் மூலியமாகவும் நம்மள்கிட்ட பேசுகிறார். எனவே இந்த நாட்களுடைய அவசியத்தை புரிந்து கொண்டு நாம் நல்ல ஒரு புது சிருஷ்டிகளாக மாறி தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு சகோதரர் மூலமாக தேவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள வீடு என்ற தலைப்பில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாண ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தில் தேவன் விசேஷமாக ஒரு பிரமாணத்தை ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. பட்டணத்துக்குள்ளே இருந்த வீடு என்ன செய்யக்கூடாது, ஒரு வருஷத்துக்குள்ளே மீட்கப்படணும். அப்படி மீட்கப்படலைன்னா அந்த அந்த யார்கிட்ட நம்ம அடமானம் வச்சோம் இல்லை விற்றமோ அவருக்கே அது சொந்தமாயிரும், தலைமுறை அவருக்கு சொந்தமாயிருங்கிற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம யூபிலியோடு சம்மந்தப்படுத்தி பார்த்து கடைசியாக நம்மகிட்ட வந்துட்டோம். நம்மகிட்ட என்ன வந்து முடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ எந்த சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள். ஏன்னா அந்த எதுக்கு அந்த வீடு அடமானம் வைக்கப்பட்டது அப்படின்னா அந்த பழக்க வழக்கங்களுக்கு ஒப்புமைப்படுத்தி பேசுகிறோம். இப்போ நம்ம